ஆனால் ஒன்றை மட்டும் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இடிதாங்கியின் வாழ்க்கையில் முதலாக ஒரு குழப்பம் வந்திருக்கிறது. அதாவது அது மானத்தை பற்றியது. மானம் என்பது மரியாதை நிமித்தமானது. மரியாதை மிகுந்தால் மானம் மிகும், அதாவது மானம் அதிகரிக்கும். மரியாதை மங்கும் சமயத்தில் மானமும் மழுங்கத் தொடங்கிவிடும். ஆக மானம் என்பது வரும் அல்லது போகும். மானம் வரும்போது அது இயல்பாக இடியை உயர்த்தி காட்டுகிறது. அதே சமயத்தில் மானம் போய்விட்டது என்றால் தான் ஐயோ போச்சே என்று ஒப்பாரி சத்தம் கேட்கிறது. இது பற்றி இடிதாங்கி அதிகமாக கவலைப்படாவிட்டாலும் பார்வையாளர்கள் உச்சி கொட்டத் தொடங்குவதால் அது உலகத்தின் பார்வைக்கு படர்ந்து, அதாவது அந்திக்கருக்களில் சந்தி சிரிக்கும் வண்ணம் இடிதாங்கியை புரட்டி எடுக்கும் போது மானம் மானாவாரியாக கசிந்து ஒழுகுவதாக வேடிக்கை மனிதர்கள் அனைவரும் ஆவேச கண்ணீர் வடிப்பார். மானம் போனால் இடிதாங்கி கலங்க மாட்டான். மானம் வரும்போது அந்த மானத்தை வருமானம் என்று ஒருவரும் அழைப்பதில்லை. அப்படி என்றால் மானம் வரும்போது அது மணியாக வருமா அல்லது மரியாதையாக வருமா என்ற சந்தேகம் இடிதாங்கியின் கொண்டை நரம்பை குடைந்து கொண்டிருக்கிறது. மானம் என்றால் அது மணியாக இருந்தால் வருமானமாகவும், வெறும் மரியாதையாக இருந்தால் வெறும் மானமாகவும் சித்தரிக்கப்படுகிறது. மானம் மணியாக வந்தால் அந்த வருமானத்திற்கு வரி போட்டு விடுகிறார்கள். வரும் மானத்திற்கு வரி போடுகிறவர்கள் போகும் மானத்திற்கும் வரி விலக்கு அளிக்க வேண்டியதுதானே? இப்படி ஒரு கேள்வியை கேட்டால் பொருளாதார குற்றவியல் சட்டத்தின் கீழ் லண்டனுக்கு அனுப்பி விடுவேன் என்று மிரட்டுகிறார். ஆக வருமானம் போகும், மானம் என்பது இடிதாங்கிக்கு இல்லாமல் போனாலும் பரவாயில்லை. இப்போதைக்கு இருக்கும் ஒரே கவலை கட்சிக்கு வரும் வருமானம் பற்றியது. அது கொடையாக வரலாம், நன்கொடையாக வரலாம். அந்த வருமானம் இப்படித்தான் வர வேண்டும் என்று குறுக்கே தடுப்பணை கட்டினால் கட்சியில் எப்படி சாகுபடி செய்ய முடியும் என்று புலம்புகிறார். ஆனால் இடிதாங்கி அப்படி புலம்புவானா? ஒரு காலம் புலம்ப மாட்டான். இடிதாங்கியின் கட்சிக்கு நிதி என்றால் 5 10 என்பதுதான் விதியாகிவிட்டது. 2000 வரை ரொக்க நிதி கொடுக்கலாம் என்பதற்கு பதிலாக 2000 ரூபாய் கண்டிப்பாக கொடுக்க வேண்டும் என்று விதியை மாற்றினால் தானே இடிதாங்கிக்கு லாபம். இல்லை என்றால் 50 ரூபாய்க்கும் 55 ரூபாய்க்கும் காசோலை கொடுத்து விட்டு வால் போஸ்டில் வாழை ஆட்டுபவர்களின் எண்ணிக்கையை எப்படி கட்டுப்படுத்த முடியும்? ஆக ஆளே இல்லாமல் காப்பி ஆற்றும் கட்சிகளுக்கு நன்கொடை கொடுப்பது கட்டாய சட்டமாக கொண்டு வர வேண்டும் என்று எச்சரிக்கை. அதேபோல் தேசிய கட்சிகள் தங்களுக்கு வரும் 2000 ரொக்கத்தை இடிதாங்கி போன்ற உதிரி கட்சிகளுக்கு திருப்பி விட வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்ளுகிறேன். நதி நீரை பங்கிட வேண்டும் என்று கூறுபவர்கள் நிதியையும் பங்கிட்டு உதவினால் இடிதாங்கியின் கட்சி ஓஹோ என்று வளரும் என்று உங்கள் எல்லோரையும் எச்சரித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.